ஷேய் நந்தி நந்தி ஐயா ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு எடுக்காரு, கணக்கு விடுதார். அப்போ அந்த கணக்கில் ஜட்ஜி டெல்லியில் கணக்கு உள்ள சிக்கலில் மாட்டி கணக்கு ஏற்றிட்டார். கணக்கை மாட்டி கணக்கை ஏற்றிட்டார் நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு. முக்கால் சத்தியம். மக்கள், ஏழை எளிய மக்கள் கணக்கு விடணும். கடவுள் ஒன்று சர்ச்சைக்கு மேலே உள்ளவன், சர்ச்சைக்கு மேலே ஆண்டவன் அப்படிங்கிற கணக்கு நாக்கால் விட்டுட்டான். ஆணும் பெண்ணும் சொல்லிருச்சு. சர்ச்சைக்கு மேலே யார்? கடவுள். அப்போ மானிடத்தில் ஆணும் பெண்ணும் ஏழை எளிய மக்கள், உனக்கு மேலே கடவுள் இருக்கார். நீதி கொடுக்கறது யார்? அப்போ நீ என்ன கணக்கில் நீதிமன்றத்தில் நடத்துத? அப்போ அந்த கணக்கு வரணும். மானிடத்தில் நாக்கால் விடணும், அவர் காதால் கேட்கணும். நாக்கால் விடணும், நாக்கால் அவன் கணக்கு விடணும். ஆணும் பெண்ணுமே கணக்கு விட்டுருச்சு. அப்போ சர்ச்சி உனக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் நீதிமான் ஒன்று இருக்கார், அவரை தகுத்து ஏன் இவ்வளோ பெரிய சேட்டை அப்படிங்கிற கணக்கு மக்கள், ஏழை எளிய மக்கள் நாக்கால் விட்டுருச்சு. அப்போ எங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நீதி இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு நீதி இல்லையா? அப்போ ஒரே பேப்பரை பணம் வாங்கி இப்படி கையெழுத்து போட்டு முடிப்பீங்களா? அந்த வார்த்தை உள்ளே வருது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் இவ்வளோ நாள் உட்காந்து கணக்கு போடுறாரு. அப்போ இந்த கணக்கை எடுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது பெரிய கொந்தளிப்பாக வரும்பா. முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டு சீக்கிரமாக ஐயா உட்கார்ந்துட்டார். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி சர்ச்சி, நீதி அரசர் 4 கணக்கு. கடவுளாக இருக்கிறது அது அப்புறம் பார்ப்போம். இப்போ இவர் கணக்கு 4 பாயிண்டில் உட்காந்துருக்காரு. அதுக்கு அவமதிக்காதீங்கப்பா கோட்டார், புரியுதா? நீங்கள் கையெழுத்து போட்டு முடிக்கக்கூடியது கணக்கு பார்க்குறது கடவுள் தான் பார்க்காரு. தப்பாக கையெழுத்தாக தான் அவர் தான் பார்க்காரு, ரைட்டான கையெழுத்தாக தான் அவர் தான் பார்க்காரு, கடவுள் தான் பார்க்காரு. ஆனால் தப்பு செஞ்சு போகிற கணக்கை அப்படியே முழிக்கார். ஏன் இவ்வளோ தப்பு அப்படிங்கிற கணக்கு அவர் எடுக்கார். அதனால தான் கணக்கு உட்காந்துட்டார், கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம். நந்தி கணக்கு இட்டப்பா, கேட்டுக்கோ. எல்லா நீதிபதி சர்ச்சி கோட்டார், தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் எல்லா நாட்டிலையுமே தாய் இந்தியா நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் ஒன்று இருக்காரு, ஏன் இவ்வளோ தப்பு செய்தாங்க? அப்போ ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்காதா? எங்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, நாங்கள் உழைச்சா தான் சாப்பிட முடியுங்கிற கணக்கு விட்டுருச்சு. ஆனால் ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும், அதையும் புரிஞ்சுக்கப்பா. இவன் பூரா காகித பேப்பரை வச்சு 2ஆம் நம்பருக்கு கொடியை தூக்கி கவர்மெண்ட் வேலைக்கிற அனைத்தும் பேப்பரை வச்சு தின்னு கொளுத்து மப்பேறி போய் அலைதான் ரெக்கையை ஒடிச்சு விட்ருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா. கொட்டார் பூரா கடவுள், உங்களுக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் உட்கார்ந்துருக்காரு. பூமியில் உட்கார்ந்துருக்காரு, கணக்கு போடுறாரு. பார்வதி பரமசிவன் 2 பேருமே உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காருப்பா. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு இன்னைக்கு கணக்கு போடுறாரு. அப்போ கவர்மெண்ட்டு உட்காருவார். பார் எப்படி உட்காந்து அடிக்காரு மட்டும் பார். விடமாட்டார். தப்பு செஞ்சோன்னா கணக்கு யாரையும் விடமாட்டார் இந்த ஜென்மத்தில். முக்கால் சத்தியம்.